அந்த நாடு வார இல்ல பாவம். எங்கள நாடு அந்த இது அடுத்த வருஷத்துக்கு வந்திருக்கிறது சொல்லி நேற்று செய்திக்கு நீங்க செய்தி போட்டீங்களா தெரியும் தானே. செய்தியோ இப்ப போடுவோம் என்ன பயிற்சி முடிய செய்தி ஞாபகப்படுத்துங்க கருதுறேன். மற்றது பயிற்சி முடிய செய்தியும் மற்றது பொருட்கள் 10 மணிக்குள்ள அதை முடிச்சுட்டு 10க்கு ஜெயராணன் அவர்கள் அறிவு கணிஞ்சம் இருக்கு. அறிவு கணிஞ்சம் அன்றைக்கு அவருக்கு வர இல்லை தானே அறிவு கணிஞ்சம் 11 மணிக்கு மரபு கவி 10 மணி தொகுப்பாளருக்கு இன்னும் குரல் சரியில்லையாமன்று தகவல் அனுப்பியிருக்கிறார். அப்ப குரல் சரி வந்து செய்யறட்டும். சரி இப்ப வாங்க எல்லாரும் பயிற்சிக்குள் செல்வோம். இன்றைக்கு கோச் யாரு? பத்மினி அவர்கள் தான். பாப்போம் இவ்வளவு காலம் வந்தவர் தானே. சரியா பத்மினி காலம் வந்தவர்கள் ரெடியா? நாட் ரெடி. அடுத்த முறை சொல்லுங்க. பயிற்சி பயிற்சி இன்றைக்கு பயிற்சியாளர் நான் கேக்குறேன். யார் வர போறீங்க? இந்த புரை ஆசனம் எனக்கு மறந்து பயிற்சியாளர் இன்றைக்கு யார் வர போறீங்க? கேள்விய சொல்லுவோம். யோகா பயிற்சி மற்றும் ஒரு சில ஆசனங்களும் தர்ஜினி அவர்களுக்கும் நன்றியை கூறி தர்ஜினி சமூனான் அவர்கள் நாளை இணைந்து கொள்வார் முழு நேர பயிற்சிகளுடனும் ஆசனங்களுடனும். எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்று செல்வி அக்கா ஒரு பயிற்சியாளராக வருகின்றார். வணக்கம். வாங்க. வணக்கம் மாணி. வணக்கம் அன்புறவுகளே. இன்று என்ன ஆசனம் மணி செய்வோம்? முதல் ஆசனம் இல்ல பயிற்சிகள் முதல்ல முதல் பயிற்சி. ஓகே இருந்து கொண்டு உங்களோட உடம்புகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்க. கையையும் விரல்களை இப்படியே பிடித்து கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் உறுப்புகளுக்கு ஆன பயிற்சியை நீங்களாகவே கண்ணை மூடிக்கொண்டு உங்களது பயிற்சிக்கு ஆரம்பமாக தயாராகிக் கொள்ளுங்கள். திரும்பி நின்று கொண்டு கொஞ்சம் உங்களது கைகளுக்கு எக்ஸசைஸ கொடுங்க. மெதுவாக உங்களது கைகளை ஆட்டி கொண்டு சொல்லுங்க. கைகளுக்கும் கால்களுக்குமான பயிற்சியாக இருக்கும். இப்பொழுது இப்படி இருந்தாலும் உங்களது விரல்களுக்கு கைகளுக்கான பயிற்சியை கொடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வலமடமாக மெதுவாக துள்ளி துள்ளி செல்லுங்கள். உங்களுக்கு கால்களுக்கான பயிற்சியாக இருக்கும். கைகளை பின்னுக்கு வைத்துக் கொண்டு கால்களுக்கான பயிற்சிக்கு செய்யுங்கள். கால்களை விரல் பக்கவாட்டிலோ அல்லது கால்களுக்கு இப்படியே நின்றே கால்களை உயர்த்தி மேலும் கீழுமாக செய்யுங்க. அதுவும் நல்லதுதான். 1 2
3 4 5 6 7 8 9 10. கைகளை கொஞ்சம் உதறி கொள்ளுங்க. இனி அடுத்து மீண்டும் இடுப்பில் வைத்துக் கொண்டு உங்களது கால்களை பின்னங்கால்களை மேலே உயர்த்தி எடுங்க. தனிங்க பின்னங்கால்களை மேலும் கீழுமாக எடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி இப்படியே நீங்கள் பக்கவாட்டில் உங்களை கால்களை வைத்துக் கொண்டு கொஞ்சம் நடவுங்க. விரல்களுக்கான பயிற்சியாக இருக்கு. தனிய விரல்களாலே நடவுங்க. உள்ளம் தனி பாதம் கீழ்கால்களை தனி பாதம் கீழ் இதில் நடவுங்கள். கைகளை கொஞ்சம் நடவுங்கள். முடிந்தவர்கள் கயிறு அடிச்சு பாருங்கள். முடிந்தவர்கள் கயிறு அடியுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி பின்பக்கம் அடியுங்கள். இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் கைகளை உதறுங்கள். இனி இடுப்பில் இப்படியே கையை வைத்துக் கொண்டு கழுத்தை பலமுடமாக வாணி காலுக்க இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு கழுத்தை பலமுடமாக இடுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி இப்படியே கழுத்தை கொஞ்சம் சரிச்சு பின்பக்கத்தால சரிச்சு பலமுடமாக எடுங்கள். 1 2 3 4 5. இனி மற்ற பக்கை இடக்கை 1 நம்பை வளைக்காமல் செய்ய வேணும். 2 3 4 5. இனி முன்னுக்கும் பின்னுக்குமாக செய்யுங்கள். கழுத்தை முன்னுக்கும் பின்னுக்குமாக இடுங்கள். 1 2 காலை அப்படியே கிட்ட வைத்துக் கொண்டு செய்யுங்கள். 3 4 5. கையை கொஞ்சம் மெதுவாக கைகளை உதறுங்கள். இனி உங்களுக்கு உங்கள் கைகளாலே காலை இப்படி காலைக்குள்ள கையை வைத்து செய்திருங்கள். கையை நீட்டுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி என்ன இப்படியே
கால்ல வச்சு கொண்டு இப்படியே சுத்துவோம். இடுப்புக்கு இன்னும் இடுப்புல கைய வச்சு போட்டு இடுப்புக்கு ராம் இடுப்பு ஓகே. வளையம் 8 போடுவோம். என்ன ஓகே. இல்ல இடுப்பை லெட்டு இல்லை சுத்துங்க. இப்ப வளையம் 1 2 கால்களை கொஞ்சம் ஒட்டவாக வைக்கலாம், இல்ல ஒரு சொட்டு விரிவாக வைத்தாலும் பரவாயில்லை. 5 இனி மற்ற பக்கம் இடமிருந்து வலமாக 1 2 3 4 5 இனி 8 8 என்ன வாணி ம். கொஞ்சம் பெரிய ரவுண்டா போடும். 1 2 3 4 5 இனி மற்ற பகு 1 2 3 4 5 இனி காலை வலது காலை அப்படி உங்களது கைகளை நீட்டி இப்படியே கையை பொத்தி கொண்டு வலது காலை தூக்குங்க. தூக்கி பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக உங்களது கால்களை விடுங்க. இனி அடுத்த கால் எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக உங்களது கால்களை விடுங்க. இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு 2 கைகளாலையும் உங்களது முழங்காலை பிடித்துக் கொண்டு முழங்காலை சுத்துங்க பலமிடமாக. 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்னும் கட்டப்படாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 காலை இனி பாடசாலையில் நீங்கள் ரில் செய்திருந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். கைகளை நீட்டுங்கள். மேலுக்குய முதல் கைகளை நீள்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நேராக, பிறகு மேல் உயர்த்தி, பிறகு இந்த சைட் பக்கத்துக்கு, பிறகு இப்படி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 நீளப்பாட்டு. ஓகே. நீ மெதுவாக கைகளை உதறி மீண்டும் ஓடுங்கள். உங்களது கால்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் ஆயிருக்கும். ஓடுங்க. கையை வச்சு கொண்டு ஓடுறதுக்கு நல்லா இருக்கு. என்ன வாங்கி ஆமா. உங்களோட விரலுக்கான பயிற்சி. உங்களது விரல்களை இப்படியே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு விரல்களாக நீங்கள் இப்படி செய்யுங்க. தலைக்கு மேல எப்படி கொண்டு வாங்க. ஆமா, தெரியும் இல்லையா? பின்னுக்கு கையை வைத்துக் கொண்டு சைட்டை எப்படி கழுத்தை எடுக்கணும் இல்ல வாணி? இல்ல அது மற்றது. அது இந்த மணிக்கட்டை பிடிச்சு கழுத்துக்குள்ளால எடுக்கிறது. இது நீங்க இப்படி பிடிச்சிட்டு இதுக்கு ஆசனம் பிடிச்சி திருப்பணும். இப்படியே பின்னால அப்படியே திருப்பி வைக்கிறது. ஆமா, மேல உயர்த்தி நல்லா தலைக்கு மேல 1
2 3 4 5 6 7 8 9 10. இப்ப மணிக்கட்டை இப்படி பிடிச்சு இப்ப தலைக்குள்ளால எடுக்கணும். இப்படி இருந்து எழும்புவோம் 7 மாணவர். அது லேட்டா இருக்கு. இப்ப மற்ற கையால கை மாறு பிடிச்சி தலைக்கு மேலால வரணும். ஆமா. சரி, இப்ப ஆசனம் கையை ஒரு பக்கம் கையை மடிச்சு கொண்டு வாணி கையை சுத்துவோம். அது லேசா ஒரு பக்கம் கையை இடுப்பில் வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் கையை மடியுங்கள். மடிச்சு போட்டு கையை சுத்துங்கள். 1 2 3 4 5. இனி இடம் பலமாகவும் இடமாகவும் மாற்றுங்கள். 1 2 3 4 5. மெதுவாக கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு மற்ற கை 1 2 3 4 5. இனி மற்ற கை மற்ற பக்கம் 1 2 3 4 5. இனி என்னவா நீ அடுத்த மறந்து இப்ப ஆசனங்கள் ஒவ்வொன்றா செய்வோம். ஓகே. சரி, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. இருந்து மூச்சு பயிற்சி செய்யணுமா? இல்ல இல்ல, ஆசனம் மர ஆசனம் செய்வோமா? முடிந்தவர்கள் மட்டுமா? ஆமாம். மற்றவர்கள் நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் கதிரையோ அல்லது உங்களோட சிவர் இருந்தால் அதில் ஒரு கையை பிடித்துக் கொள்ளுங்கள். பிடிச்சிட்டு காலில் இப்படி வச்சு மங்காலுக்கு மேல வச்சு மரம் மாதிரி இப்படியே நிக்கிற அவ்வளவுதான். கால் பாதத்தை கொண்டு வந்து ஒரு காலில் மடிச்சு வச்சு கொள்ளுங்கள். இப்படி நிக்கிறது மரம். கும்பிட்டு கொண்டு வர மாதிரி கையை நீட்டுங்கள். அப்படியே மேல கையை உயர்த்தி கொண்டு 1 2 3 4 5 6. மற்ற காலினி. ஓகே. மெதுவாக கையை விட்டு காலை எழுங்கள். அடுத்த கால் கையை மேல உயர்த்தி கும்பிடுற மாதிரி அப்படி எடுத்து கையை எடுத்துக்கொள்ளுங்க. 1 2 3 4 5. மெதுவாக அப்படியே காலையும் கையையும் சரி, அடுத்தது உட்கட்டாசனம். இருக்கை நிலை ஆசனம். கைகளை நல்லா உயர்த்தி ஒரு கொஞ்சம் விழா 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அப்படி எழும்பி கைகள் அப்படியே பக்கவாட்டில் எடுத்துட்டு சரியா வரும். ஓகே. அடுத்தது அர்த்தகடியாசனம். அர்த்தகடியாசனம் ஒரு கையை அப்படி சைட்ல வச்சு இந்த கையை அப்படி மேல உயர்த்தி நீங்க அப்படியே பக்கவாட்டில் அப்படி சரியா சரிஞ்சு எடுக்கும். 2 3 4 5. அழகா கையால எடுத்துட்டு இப்ப மற்ற கை அப்படியே நேரா அப்படி இப்ப மற்ற பக்கம் வளைவுக்கிறேன். 1 2 3 4 5. மெதுவா கைகள் அப்படியே சைட்டால அப்படி எடுத்துக்கிட்டா சரி. இதற்கு என்ன பேர் சொன்னீங்க? அர்த்தகடியாசனம். அர்த்தகடியா? ஓ ஆமா ஆமா. சரி, இன்னொரு ஆசனம் சொல்லுங்க. ஏகபாதாசனம். ஏகபாதாசனம். தடாசனம். சரி, தடாசனம் மற்றது பிரயாசனம் செய்திருந்தோம். சரி, பிரயாசனம் செய்யுங்க. பின்ன ஓகே. பிரயாசனம் எப்படி செய்யணும்? இல்ல அதான் சொல்லுங்க. தெரியா? சரி, கோணாசனத்துக்கு வாங்க. 2 கைகளை மேல அப்படி எடுத்து அப்படி கூப்பி 2 கையையும் ஒரு பக்கம் 1 2 3 4 5. மெதுவா கைகள் எடுத்து கீழே வச்சுட்டு திரும்ப மேல கைகளை கொண்டு போய்
இப்படி வச்சு 3 மற்ற பக்கம் 4 5 5. சரி. ஜானட்சனர் ஒரு ஆசனம் சொல்லுங்க. உட்கட்டாசனம் செய்யும். செய்யட்டும். செய்து நீங்களே உட்கட்டாசனம். மராசனம் செய்தாச்சு. மராசனம் செய்தீங்களா? விருட்சிகம் அதான் இப்ப செய்த இதுக்கு முதல்ல. விருட்சிகாசனம் அது மர ஆசனம். உட்கட்டாசனம் அது இருக்கை நிலை ஆசனம். மற்றது கோணாசனம். மற்ற தடாசனம் என்ன தடா தடாசனம் எப்படி நேற்று பிரயாசனம் காட்டி தந்தவா? சொல்லுங்க மறந்து போனோம். எழுதி வச்சுக்கிறேன் ஆனா மறந்து போனேன். அப்படியே எப்படியே இதுல வச்சு பின்னால வளையிறது தானே. இப்படி எவ்வளவு வளைய முடியுமோ அவளுக்கு இப்படியே கழுத்தை வச்சு கழுத்தை கொண்டு அப்படியே முன்னுக்கும் பின்னுக்குமா எடுக்கும். இல்ல பின்னால 1 தனியா பின்னாலே 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக அப்படியே தலையில எடுத்து. நேற்று நான் செய்தேன் விழாப்பாத்து. அதான் கவனம் பிடிச்சிட்டு செய்யணும். சரி, இப்ப கண் பயிற்சி, மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி செய்வோம். மூச்சு பயிற்சி செய்துட்டு தான் கண் பயிற்சி. ஓ அப்படியாண்டா. இப்படி இப்படி பிடிக்கணும். இப்படி பெரிய இந்த விரல் கட்ட விரல் தானே இதுவும். மோதிர விரலும் இப்படியா பிடிச்சு ஒரு மூக்கால மூச்சு எடுத்து அடுத்த மூக்கால விடணும். திரும்ப கையால் அப்படி பத்தி மேலே பிடிச்சிட்டு வேகமாக கையை எடுங்க. மூச்சை எடுத்துட்டு போய் பிறகு கீழே வேகமாக விடணும். நன்றி. இரண்டு கைகளையும் கண்ணாசனம், கண்களுக்கு பலம் இடம் பலம் இடம். இனி அப்படியே சுத்தி பாருங்கள். கண்ணை உருட்டி மேலுக்கு பாருங்க. மேல்கோள் மேல்கோள். உங்கள் கழுத்தை சரிச்சு கண்ணுக்கு ஆசனத்தை பயிற்சியை கொடுங்க. நல்லா சுத்தக்கூடாது, கண்ணு மட்டும்தான் சுத்தணும். பலம் இடமாக இடம் பலமாக. கண்ணை மூடிக்கொண்டு உடல் சொல்லுங்க. நீங்க உங்களது இறுதி இது 2 கண்களை மூடிக்கொண்டிருங்க. யாக்கா சொல்லுவேன் சார். யாக்காக்கு சொல்லுவேன். பெருவிரல் எங்களோட உறுப்புகள் இன்று நல்லாக வேலை செய்கின்றன என்ற மன சந்தோஷத்துடன் ஒவ்வொரு உறுப்புகளை நாங்கள் நினைவு கூறுவோம். பெருவிரலிருந்து 4 விரல் வரையும், அடிப்பாதத்திலிருந்து மேற்பாதம் வரையும் எலும்புகள், தசைகள், மூட்டுக்கள் யாவும் நல்லதாக இயங்குகின்றன என்பதை நினைத்து கொண்டு தொடையிலிருந்து இடுப்பு வரையும் இடுப்பு எலும்புகள்
மூட்டுக்கள் சரியாக வேலை செய்கின்ற நினைவில் வைத்துக்கொண்டு முதுகு பக்கமாக முள்ளந்தண்டு நீராக விழுகின்றது. இரத்தோட்டம் எங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நல்ல இரத்தமாக அசுத்த இரத்தம் நாளத்திலும் சுத்த இரத்தம் நாடியிலும் ஓடிக்கொண்டு சீராக வேலை செய்கின்றது மனதில் நினைத்து கொண்டு முதுகு களத்தை நினைத்து கொள்வோம். தொண்டை, நாக்கு, உள்நாக்கு, வாய், பற்கள் எங்களெல்லாம் சிறப்பாக இருக்கின்றன, சந்தோஷமாக இருக்கின்றன. மனதில் எங்கள் சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு மூளை நல்லாக இயங்குகின்றது. தலைகள் எல்லாம் நல்லாக இருக்கின்றன. காதுகள் நல்லா இருக்கின்றன. கண்கள் எங்களுக்கு விழிப்பாக இருக்கின்றது. இப்படியே தோல் மூட்டுக்கு வந்து தோல் மூட்டில் இருந்து அதனுடைய மூட்டுக்கள், தசைகள் எல்லாம் இயங்குகின்றன சிறப்பாக. உள்ளுறுப்புகளை நாங்கள் நினைவுறுவோம். எங்களுடைய முக்கியமான இதயம், சிறுநீரகம், ஈரல், பித்தப்பை, உடல்கள், சிறுஉடல், பெருவுடல் எல்லாம் நல்லாக இயங்குகின்றன என்ற மன ஆறுதலோடு நாங்கள் எல்லோரும் இந்த நீரம் சுகமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நிறைத்து இறைவனுக்கு நன்றியை கூறி முடித்துக் கொள்வோம். உங்களை கைகளாலே வைத்து கண்களுக்கு நன்றி மிக்க நன்றி. இடுப்புல கை வச்சிருக்கீங்களா? இந்த இப்படி வச்சிருக்கோம் கைங்க, இப்படி வச்சிருக்க கூடாது. மடிச்சு இதை இப்படி மடிச்சு வச்சிருக்க கூடாது. இப்படி வச்சிருக்கோம். இப்படி வச்சிருக்கோம். அந்த சரியான முறை. சில பேர் நான் பார்த்தேன். அப்படி என்ன செய்யணும்? இந்த கையை வேற எப்படி இடுப்புல வச்சிருக்கீங்களா? இப்படி வச்சிருக்கோம். சில பேர் இப்படி மடிச்சு வச்சிருந்தவைகள் இப்படி மடிச்சிருந்து வச்சிருக்க கூடாது. இப்படி இந்த விரல மடிச்சு இப்படி வச்சிருக்க கூடாது. சரி, ஓகே. மற்றது சொல்றீங்க, மியூட்ல நிக்கிறீங்க. கண் வச்சு செய்யலாம். தலையை மட்டும் தலையை அசைக்க கூடாது. இப்படி தலையை அசைக்கூடாது. கண்ணை மட்டும்தான் நாங்கள் இப்படி தலையை நீரை வச்சு தான் செய்யணும். அதில் 2 மணி தவறாக செய்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நன்றி. சிறப்பு செல்வியக்கா. சொல்லலாம். மிக்க நன்றி. எத்தனை பயிற்சி செய்தோம்? நான் எழுதவும் இல்லை. 9 சரி, கூடக்கா 9 அவர் செய்த அவர் தானே. இல்ல அவர் இல்ல, நாங்க தனியா 9 செய்திருக்கிறோம். 9 ஓகே. உபகரணம் போட மறந்துட்டீங்க. உபகரணமோ போட்டா போச்சு. இது என்ன இது? அதான் தோப்பு கரண்டா தான் முதல்ல ரத்தத்தை. சரி, ஒன்று கும்பிடலாம் அல்லது நீங்க காதல வைக்கலாம். அப்படி என்றாலும் சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதானே வடை பாயாசத்தோட வடையும் எல்லாத்தோடையும் சாப்பாடு தந்து போட்டு நீங்க பாயாசம் தரலன்னா பாணி. சில நேரம் எக்ஸாம் பேப்பர் செய்து போட்டு நாங்கள் பிள்ளைன்னு சொன்னால் அதை ரீகரெக்ஷன் பண்றதுக்கு அனுப்புறவாகிட்டான். எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி இல்ல சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதுல ஒரு பக்கத்துல ஒரு ஊறுகாய் வச்சிருக்கலாம், அல்ல அதுக்கு பக்கத்துல ஒரு பப்படத்தை வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அந்த பாயாசம் கொஞ்சம் தந்திருக்கலாம் என்றது போலதான். சூப்பர். செல்வி வித்யானந்தனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்ண்ணா. நன்றி. ஆகவே பயிற்சி 9 என்று இடம்பெற்றிருந்தது. கொஞ்சம் நோட் பண்ணி எழுதுங்க யாராவது. நாங்களும் இப்பதான் பழகிறோம். என்ன வேணி 10 நாங்க எவ்வளவு இப்ப கட்டிக்காரர் அவ்வளவு செய்துட்டோம். இப்ப எனக்கு எத்தனை ஆசனம் செய்தோன்னு சொல்லுங்க. ஆசனங்கள். ஆசனம் 4. என்னென்ன ஆசனம்? கோணாசனம், உட்கட்டாசனம். ஓவராக்களா சொல்லியக்கா சொல்லுங்க. உட்கட்டாசனம், கோணாசனம். ஹலோ திருமதி செல்வி, யாரு இதுக்குள்ள ஓவராக்களா சொல்லுங்கன்னு சொல்றேன். ஓகே, சொல்லியக்கா சொல்லுங்க. உட்கட்டாசனம். ஓகே, மற்றது 4 சொல்லுங்க.
கோ ஆசனம், அதான் மர ஆசனம், உட்கட்டாசனம், மர ஆசனம், புறையாசனம் செய்திருந்தோம். மற்ற விருச்சிகாசனம், அதான் மர ஆசனம் விருச்சிகம். ஓகே. இன்னொன்று செய்திருந்தோம் தடாசனம். அர்த்தகடியாசனம். அட்டகரியாசனம். சரி, இப்ப நேசுலிச்சரல் சொல்லுங்க. நான்கை அட்டகரியாசனம், அர்த்தகடி, இருக்கையாசனம், மராசனம். இன்னொன்று அட்டகரி, அட்டகரியாசனம், நான்கு பிறையாசனம், பிரயாசனம், மரையாசனம், மரம் விருச்சிகம். மராசனம், ஓகே. மர ஆசனம் அல்லது விருச்சிகாசனம். மற்றது இருக்கையாசனம், உட்கட்டாசனம், மற்றது அத்தகரி ஆசனம். அர்த்தகடியா கானடி. காலடி. நான் டி என்று உபயோகிச்சேன். டி அது அட்டகடி என்ன? அர்த்தகடியாசனம். பத்மினி அவர்கள் அதை எழுதுறாரு. நாளைக்கு வரும் கேள்வி கிடையாது. நாளைக்கு இல்ல ஆல்ரெடி நான் எழுதி வச்சுக்கிறேன். சரி போடுறேன். சரி சொல்லுங்க. பிரியாசனம், உட்கட்டாசனம், அர்த்தகிரியாசனம், கிரி இல்ல கடி. கரியா, அர்த்தகரியாசனம், மற்றது அது என்னது விருச்சியாசனம். நன்றி. நானும் ராணி, நீங்க சொன்னது அந்த பக்க வளைவு செய்யறது தானே அர்த்த. ஆனா இவன்னா இத்தனா தானாவா, அதாவது இவன்னா வராதா? அர்த்தவா அர்த்தவா? அது தெரியல. அது யோகாசிரியருக்கு அப்பம் அர்த்த அல்லது அர்த்த கடி. இப்படி வச்சு அப்படித்தான் எழுதினான். அதுதான் இப்படி வளைஞ்சமில்ல ஒரு கையால. அதான் அர்த்த கடி. மரம் ஆசனம் அது விருச்சிகாசனம். உட்காட்டாசனம் அது இருக்கை நிலை ஆசனம். அடுத்தது பிறை ஆசனம். நன்றி எல்லோருக்கும். சிறப்பு. கட்டிக்காரி எல்லோரும். ஏகபாத ஆசனம் ஒற்றைக்கால் நிலையில நிக்கிறதும் இருக்கு. அது வருது. அது வருது. ஏகபாதாசனம் அது இந்த பாதத்தை எடுத்து தொடையோட வச்சிட்டு நிக்கணும். அது இருந்து செய்யணும். இல்ல நின்றுதான் இருந்து செய்யறது. வண்ணத்து பூஜை இருந்து வண்ணத்து பூஜை ஆசனம் கால்களுக்கு. பிறகு வெட்டுக்கிளி ஆசனம், சர்ப்பாசனம், ஆழ்ந்த சயனாசனம், தொட்டில் குழந்தை ஆசனம், மீனாசனம், நிறைய இருக்கு. இருந்து நிறைய இருக்கு. கபலாசனம் நிறைய இருக்கு. இருந்து உண்டு. மொத்தமாக எத்தனை ஆசனம் இருக்கு? மொத்தமா தெரியல சொல்லியிருக்க. நான் நாளைக்கு ஆசிரியர் கேட்போம். கூட 40க்கு மேல இல்ல 70 அன்றைக்கு சொன்னா 74 கிட்ட நாங்க 40 நாங்களுக்கு இருக்கு. நான் நாளைக்கு தர்ஜினி நாளைக்கு இருக்குது. இப்ப சிலது இப்ப ஒரு தலைப்பிலுக்கு கீழே இதா இருக்கலாமே. அப்படி நின்று கொண்டு இருந்து கொண்டு வளைஞ்சு கொண்டு இப்படி இருக்கும். ஒரு பேர்கள் இருக்கு ஆசனங்கள். எந்த ஒரு புத்தகம் இருக்குது, யோகா புத்தகம் பாக்குறேன். அது தமிழ்லயும் மற்ற அவங்க அந்த பேர்லயும் இருக்கும். இப்ப மரம் தான் அது விருச்சிகம் என்று சொல்றது. விருச்சிகம் தமிழ்ல தானே விருச்சிகாசனம். சமஸ்கிருதத்துல அது அவங்களோட உக்கட்டாசனம் என்று சமஸ்கிருதமோ அந்த மொழி. அது இருக்கை நிலை ஆசனம். வடைகளத்துல தானே போட்டுக்கிறாங்க. சரசாசனம் அதுல எல்லாம் வடைகளத்துல போட்டுக்கிறாங்க. அப்ப அதைத்தான் நாங்க தமிழ்ல இப்படி சொல்றது. உண்மையில காலையில நல்ல ரத்தோட்டம். சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி எல்லோரும். கட்டிக்காரி. நன்றி. வணக்கம். ஆகவே ஆசனமாக நாங்கள் பயிற்சி 9 எடுத்திருந்தோம். அதுல இன்றைய பொழுது ஆசனங்களாக 4 செய்திருந்தோம். வாழ்த்துக்கள். நன்றி. அழகா